இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். அக்கா, இப்போ தான் ஜனவரி ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சுக்கா, அதுக்குள்ளே டிசம்பர் வந்துடுச்சுக்கா. ஆமாக்கா, அதுக்குள்ளே அடுத்த நெக்ஸ்ட் இயரே வந்துருச்சு பாருங்களேன். ஆமாக்கா. அக்கா, இந்த இவ்வளோ மாதமும் ஏசப்பா நம்மளை எவ்வளோ அழகாக நடத்தி வந்திருக்காங்கல்ல, ஒரு குறை இல்லாமல் கண்மணியை போல் நம்மளை எவ்வளோ அழகாக பாதுகாத்து வந்திருக்காங்கல்லக்கா. ஆமாக்கா, அதை பார்க்கும்போது நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அக்கா. ஆமாக்கா, ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனையோ நம்ம செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், எத்தனையோ நாச மோசங்களான எத்தனையோ விபத்துக்களான ஏசப்பா நம்மளை கண்மணியை போல் பாதுகாத்து வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அதெல்லாம் நினச்சி பார்த்து நீங்கள் கர்த்தரை கண்டிப்பாக நீங்கள் துதிங்க. இப்போவும் நம்ம இந்த ப்ரோக்ராம் முழுவதுமே நம்ம ஏசப்பா நமக்கு செய்த நன்மைகளை நம்ம எண்ணி பார்த்து அவரை நம்ம துதிக்க போகிறோம். இந்த வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி நாம் ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். மகா அன்பும் இரக்கமும் உள்ள பிதாவே, இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணியைப் போல காத்தீங்களே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து, உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுவான்னு சொன்னீங்கப்பா. அதே போல எங்களை முடிசூட்டினீங்களே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அக்கிரமங்களையெல்லாம் மன்னிச்சிங்களே, ஸ்தோத்திரம். எங்கள் நோய்களையெல்லாம் குணமாக்கினீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கழுகை போல் எங்களை வால வயதை போல் ஆக்குகிறேன் தேவனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம். எங்களை அக்கிரமங்களையெல்லாம் எண்ணாதிருந்தீங்களே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கோ அவ்வளவா நம்முடைய கிருபை இந்த வருடம் முழுவதும் எங்கள் மீது இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்களுடைய பாவங்களையெல்லாம் எங்களை விட்டு நீக்கி போட்டிங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஏல்ஷடாயாய், சர்வ வல்லவராய் எங்களோடு கூட இருந்து அப்பா ஒவ்வொரு நிமிஷம் வழி நடத்தினீங்களே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய பகைஞருக்கு எதிர்பட்டு எங்களை சத்துருவுக்கு மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை ஜீவனை பாதுகாத்தீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு சகாயம் பண்ணினீங்களே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம். பயங்கரமான பராக்கிரமசாலியை எங்களோடு கூட இருந்தீங்களே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஜீவன் இந்த வருடம் முழுவதும் உடைய பார்வைக்கு அருமையா இருந்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. யெகோவா ஈரையா இருந்து எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொண்டீங்களே, நன்றி தகப்பனே. யெகோவா ரஃபாவா இருந்து எங்களுக்கு சுகம் கொடுத்தீங்களே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. யெகோவா ராயாய் நல்ல மேய்ப்பனா இருந்து எங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்தீங்களே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நன்றியோடு மே துதிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் நன்மையும் கிருபையும் எங்களை தொடர கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி எமக்கு செலுத்துகிறோம். நீ துதிக்கு பாத்திர, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவன், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மனுஷர் எங்களுக்கு விரோதமாய் எழும்பும் போது கர்த்தர் எங்களுடைய பட்சத்தில் நீர் எழுந்தருளினபடியால் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வெறுனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை விலக்கி பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பாதும் கல்லில் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களை கொண்டு எங்களை நீர் ஏந்தி கொண்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை போக்கையும் வரத்தையும் நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரம தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதப்பா. நீ செய்த நன்மைகள் அனந்தம் அனந்தம் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் கோடி கோடி நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கிறோம். எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை கண்மணியை போல பாதுகாத்தீங்க, நன்றி. வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் எங்களோடு கூட இருந்தீங்க, நன்றி அப்பா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. பிள்ளைகளுடைய காரியங்களை பொறுப்படுத்தி கொண்டீங்க, நன்றி, நன்றி ஆண்டவரே. உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருடம் முழுவதும் பாதுகாத்தீங்க, நன்றி. சமுதாயத்தில் எங்களை நீர் உயர்த்தி வைத்திருக்கீங்க, நன்றி. ஒவ்வொரு கையிட்டு செய்யும் காரியத்திலும்
கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டதுக்காக நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பலவீனத்திலே உங்கள் பலன் பூரணமாய் விளங்கிட்டு நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. சுகவீனத்திலே எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்க, நன்றி தகப்பனே. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்க அதை நீருற்றாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க, நன்றி ராஜா. நன்றி 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 ஆண்டவரே. எங்களை ஆத்துமாவை பாதுகாத்து கொண்டீங்க, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி ராஜா. அப்பா, எல்லாவற்றிலும் எங்களை மனரமியமாக இருக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களை மட்டும் கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடு எம்மாத்திரம், எங்களை உற்ற உறவினர் எம்மாத்திரம் ஆண்டவரே. எல்லாம் உங்க கிருபை, உங்க இறக்கம், உங்க தயவு. நன்றி 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 தகப்பனே. நீ நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. வருஷம் வேலை தொடங்கி முடியவே போகுது. டிசம்பர் ஆச்சு, ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லை. எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கேன். ஒரு மாற்றம் இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் எப்படி இருக்கேனோ அப்படியே தான் இருக்கேன். என்ன பெருசி, ரொம்ப புலம்பிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாக்கா, டிசம்பர் வந்துட்டு இந்த வருஷத்தில் ஒன்றுமே நான் பண்ணல, அப்படியே தான் இருக்கேன். கஷ்டம்தான் எங்கள் வீட்டில், அதை மாறவே இல்லை. என்ன பெருசி நீ இப்படி சொல்கிற? ஏசப்பா வாழ்க்கையில் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்க தெரியுமா? அதை நீ இப்போ ஒரு பாடல் மூலமாக நீ இப்போ பாரு. நம்ம ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அந்த பாடல் வரி சொல்லும், அதை நீ நல்லா கவனி. சரிக்கா. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒளித்து வைத்தீரே வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, புது பாடல் என்னாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே.
பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே. அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடமும் படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே உம்மிடமும் படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே. தகப்பனிலும் மேலாய் தனிப்பாசம் வைத்தீரே. அக்கா இப்போ புரியுதுக்கா ஏசப்பா என் வாழ்க்கையில் எவ்வளோலாம் நன்மைகள் செஞ்சுருக்காங்கன்ட்டு. ஆமாம் பிரிசி, ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகள் ஏராளம். சொல்லி முடியாத நன்மைகளை ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் செஞ்சுருக்காங்க. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஏசப்பாவோட கிருபை. அக்கா 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 அப்படி மனசுலாம் பட்டாம்பூச்சி மாதிரி அப்படி பறக்குதுக்கா. என்ன பட்டாம்பூச்சி மாதிரி பறக்குதா? ஆமாக்கா, யூத் ஸ்டேஜ்னு அது தானே. அப்படி எல்லாமே கலர்ஃபுல்லாக தெரியுதுக்கா, அட்ராக்டிவாக இருக்குக்கா. அப்படி ஜாலியாக இருக்கணும் போலன்னு தோணுதுக்கா. அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னது? நெப்பந்தஸ்னு ஒரு செடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? செடியா? அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த பட்டாம்பூச்சி அது அழகா இருக்குன்னு சொல்லி அதில் உள்ள தேனை நம்ம சாப்பிடலான்னு அதில் போய் உட்காரும் போது அது அப்படி மூடிக்குமா. ஓ நோ. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம போவோம், ஆனால் முடிவு அச்சோ அக்கா, அப்போ நம்ம எப்படிப்பட்ட பட்டர்ஃப்ளையாக இருக்கணும்? நம்ம ஏசப்பாவுக்குள்ள சிறகடிச்சு பறக்கிற பட்டாம்பூச்சியா நம்ம இருக்கணும்க்கா. வா ஓகே அக்கா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஏசப்பாவுடைய குட்டி அழகான பட்டர்ஃப்ளையாக நம்ம இருக்கணும். ஓகேயா? அதுதான் இப்போ இந்த பாடல் சொல்ல போகுது. கேட்கலாமா? வாழ்க்கைக்கு முக்கியமான சத்தியம் ஒண்ணு சொல்ல போறேன். எங்களுக்கு நல்லது நடந்த முக்கிய சம்பவமே. அதுக்கு இனிமையான பாட்டாத்தான் பாட போறேன். மனசு பட்டாம்பூச்சியே, யாரும் நினையாத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தை இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்ப ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன செஞ்சோம் என்ன புண்ணியம். நாங்க எல்லாம் செஞ்சோம் ஒண்ணுமில்ல, நீரே புண்ணியம். ஒதுக்கின என்ன தான் தேடி வந்தாரே. அழைச்சு அப்பான்னு சொல்ல சொன்னாரே. நானும் நல்லவன் தான் என்று எனக்கு புரிய வச்சாரே. எங்களுக்கு நல்லது 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 என்று எல்லாம் செஞ்சாரே. யாரும் மதிக்காத எங்களை மனசில் வச்சாரே. அழகா நெஞ்சில தூக்கி வச்சாரே. சிலுவையில் எங்களை நினைச்சு பார்த்தாரே. அதோட எங்களை வாழ வச்சாரே. எல்லாத்தையும் இழந்தோம், இப்போ இழக்க ஒண்ணுமில்ல. என்ன சந்தோஷம் இப்போ ஏசு எனக்குள்ள. ஐயோ என்ன செஞ்சோம் என்ன
அதெல்லாம் எவ்வளோ அழகாக இருந்துச்சுல்லக்கா. ஏசப்பா நம்மளை எவ்வளோ அழகாக நடத்தி வந்திருக்காங்கல்ல. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தி நம்மளை பாதுகாத்து நம்மளை போஷித்து வந்திருக்காங்கல்லக்கா. ஆமாம் அக்கா, இப்போ கூட நம்ம மத்தியில் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க ஏசப்பா அவங்க வாழ்க்கையில் செஞ்ச காரியங்களை ஷேர் பண்ண போகிறாங்க. இன்னும் அது மட்டும் இல்லை, நிறைய கொஸ்டின்ஸ் கூட இருக்குது. அதெல்லாம் கேட்டு அதுக்கு ஆன்சர் வாங்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்க போய் பார்க்கலாமா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே பீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த 2025ஆம் ஆண்டு முடிவடைய போகிற இறுதி நிலையிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகள் நமக்கு ஏராளம் ஏராளம். அவர் நமக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியமும் தந்திருக்கிறார். இந்த வேளையிலே நாம் சங்கீதக்காரனாகிய தாவீது 103ஆம் சங்கீதத்திலே அவர் கர்த்தரை எப்படி துதிக்கிறார் என்பதை பார்க்கும்போது நாமும் தாவீது அரசனோடு சேர்ந்து இணைந்து கர்த்தர் செய்த நன்மைகள் யாவுக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த 103ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்தை பாருங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மனிதர்கள் மறக்கக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள். நாம் அதை ஆண்டவர் செய்த நன்மைகளை மறக்காமல் இந்த வேளையிலும் நம்மை நாமே நினைவுபடுத்தி கொண்டு அவருக்கு நன்றி சொல்லுவோம். முதலாவதாக கர்த்தர் நமக்கு தந்த நல்ல ஆரோக்கியத்துக்காக, சுகத்துக்காக, பலனுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, எத்தனையோ மக்கள் மருத்துவமனைகளிலே கஷ்டப்படும் போது கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்தார். கடந்த ஆண்டிலும் எத்தனையோ பலவீனங்கள் சுகவீனங்கள் வந்திருக்கலாம். கர்த்தர் நமக்கு இந்த நாளிலும் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார். நாம் அவரை நன்றியோடு துதிப்போம். அவர் நமக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக பாவ மன்னிப்பை தந்திருக்கிறார். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்துக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டுக்கு போவதற்கு முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தேவனுக்கு புதிய ஆண்டுக்காக நாம் அந்த நாட்களிலே நமக்கு தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையான அவங்க டீச்சர் அவங்க புதிய நோய்களையெல்லாம் நமக்கு குணமாக்கினார் என்று சொல்லி நன்றி சொன்னாங்க. நான் இப்பொழுது உங்களுக்கு நம்ம தாவீதோடு சேர்ந்து நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமல் இருக்கிறார். அருமையானவர்களே, பாவம் செய்யாத மனிதர் யாருமே இல்லை. வார்த்தையிலே பாவம், பார்வையிலே பாவம், இருதயத்தின் நினைவுகளிலே பாவம், எத்தனை வகைகளிலோ பாவங்கள் நம்மளை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த பாவத்துக்கு பரிகாரியாகத்தான் ஆண்டவர் நமக்காகவே சிலுவையிலே மரித்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவர் நமக்காக இரத்த பாடுபட்டு சம்பாதித்தார். ஆகையினாலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறபடியினாலே, அந்த பாவத்திலிருந்து நமக்கு மீட்பை தந்திருக்கிறபடியினாலே நாம் கர்த்தரை மனதார ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீது தன் முழு இருதயத்தோடு என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று அவர் துதிக்க காரணம் என்ன? அவர் செய்த பாவங்கள் தேவனாலே மன்னிக்கப்பட்டது. அருமையான சகோதரிகளே, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நாம் கடந்த ஆண்டிலே நம்முடைய வயது இத்தனை வயது வரைக்கும் நாம் நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் செய்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்போது அவர் பரிசுத்தத்தை தருகிறார். நமக்கு ஒரு நித்திய சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிறார். நம்முடைய பெயரை ஜீவபுஸ்தகத்தில் எழுதுகிறார். பரலோகத்தின் நம்பிக்கை தருகிறார். எதிர்காலத்திலே நமக்கு ஒரு நம்பிக்கை தருகிறார். ஆம் அருமையானவர்களே, அந்த பாவம் மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பாவத்துக்கு பரிகாரியாக அவருடைய நாமத்திலே நாம் பணிந்து குனிந்து, ஆண்டவரே நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னித்தீர், ஆண்டவரே என்னுடைய பாவ சுவாபங்களை மாற்றினீர், ஆண்டவரே கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டினீர், ஆண்டவரே அந்த நீர் எங்களுக்காக சிந்தி இரத்தத்தை சிந்தி மறித்து எங்களுடைய பாவங்களை நீர் கழுவி எங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை தந்ததற்காக நாம் நம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரை நன்றியோடு முழு இருதயத்தோடு நாம் ஸ்தோத்திரிப்போம். இவ்வளோ நேரம் ஏசப்பா இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு எவ்வளவோ சரீர சுகம் தந்தார், பலன் தந்தார். அது மாத்திரமல்ல,
மிக முக்கியமானது நம்முடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? மன்னிச்சார். பாவத்து நிமித்தம் நமக்கு அவர் என்ன செய்தார்? அவர் சரி கட்டவே இல்லை. நம்முடைய நீதி வெறும் அழுக்கு கந்த இல்லையா? ஆனாலும் கிருபையாக அவரை நம்மளை என்ன செய்கிறாரு? பாவத்திலேருந்து நமக்கு ஒரு மன்னிப்பை தருகிறனால தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்ய முடிகிறது? ஒரு சந்தோஷத்தோட ஒரு சமாதானத்தோடு வாழ முடிகிறது. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லி வேதம் கூறினா கூட அந்த உலகத்தில் கூட மரணத்தை போல ஒரு பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் வருகிறது இல்லையா? ஆனாலும் கர்த்தர் வேதம் சொல்லுறது, கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தெய்வன். அதனால தான் அவர் என்ன செய்கிறாருன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாராம்? இறங்குகிறாராம். ஒரு தகப்பன் என்ன, இந்த பிள்ளை என்னதான் தவறு செய்தால் கூட தன் பிள்ளை செய்கிற தவறை என்ன செய்வார்? அவர் மன்னிச்சிருவார். அதுக்கேற்ற தண்டனை அவர் என்ன செய்ய கொடுக்க மாட்டார். ஏன்னா அவன் மேலே அவ்வளவு அன்பு. அப்படிதான் ஏசாப்பா நம்ம மேலே உள்ள அன்பினால, ஏன்னா அவர் அன்பினால தான் இந்த உலகத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன செய்தார்? மரித்தார். நம்ம பாவங்களுக்கு நமக்கு ஒரு மன்னிப்பை தருவதற்காக தான் அவர் என்ன செய்தார்? இரத்தத்தை சிந்தினார். அதனால் என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்கிற ஒவ்வொரு பிள்ளையின் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்ய நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் அவர் இரக்கம் காமிச்சிருக்காரு. அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது, அவருடைய இரக்கம் எவ்வளோ பெரியது, அவருடைய கிருபை எவ்வளோ பெரியது. வேதம் சொல்லுது அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் எப்படி இருக்குதான்? அவருடைய பயந்தவர்கள் மேல் இருக்கிறது. அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் மேலே அநாதியாக இன்றைக்கும் உள்ளதுன்னு சொல்லி வேதம் கூறுகிறது. அதனால் ஏசப்பா நம்ம பாவத்தை மன்னிச்சார். அது மாத்திரமில்லை, இந்த ஆண்டு முழுவதும் ஏசப்பா நம்மளோடு இருந்து நம்ம உலகத்தில் எவ்வளோ பாடுகள் வந்துச்சு இல்லையா? ஆமாம், வியாதிகள் வந்த நேரத்தில் நாம் சந்தோஷமாக இருக்க முடிஞ்சிச்சா? இல்லை இல்லையா? ஆமாம், வியாதிகள் வந்தபோது நம்ம எவ்வளோ கலங்கி நின்றோம் இல்லையா? ஏசப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வரும்போது ஏசப்பா நம்முடைய வியாதிகளெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்ததுனால ஏசப்பா நமக்கு சுகம் தந்தார் இல்லையா? எத்தனை பலவீனங்கள் நம்மளால தாங்கி கொள்ள முடியல. அந்த நேரத்துலலாம் இயேசுவேன்னு சொல்லும்போது அவர் நமக்கிட்ட பலவீனத்தை எடுத்துப்பட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நல்ல ஒரு சமாதானத்தையும் ஏசப்பா என்ன செய்தாங்க? தந்தாங்க. சமாதானத்தின் தேவன் ஏசப்பா சொன்னாங்க, நான் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இயேசு வந்து ஒரு சமாதான பிரபுவாக இந்த ஆண்டு முழுவதும் நம்மளோட இருந்தாங்க. ஏன்னா இயேசுவை ஒன்றுமே அவரை இயேசப்பாவை மனம் அடி உண்டாக்கும்படி எத்தனையோ காரியங்களை அவரோட உறவினர்களே செய்தாங்க, அவரோட இனத்தாரே செய்தாங்க. அவரை பைத்தியக்காரன்னு சொன்னாங்க. அவரை மலையிலேருந்து கீழே தள்ளி விட்டு அவரை கொல்லலான்னு சொல்லி வகை தேடினாங்க. என்னென்னமோ பண்ணினாங்க. அவரை பிசாசு கூட இயேசப்பாவை எப்படியாயினும் வந்து பாவத்துக்காக மரித்து வந்த இவனை நினைச்சக்கூடாது, ஆமாம் அந்த சிலுவைக்குள்ள ஒப்பு கொடுக்கக்கூடாது, ஏதாவது பண்ணிடுறேன்மே அப்படின்னு சொல்லிட்டு சோதிக்க வந்தான். எவ்வளோ பாடுகள் சோதனைகள், ஆனால் கூட அவர் ஒன்றும் அசைக்கலை. ஏசப்பா அவர் வந்த நோக்கத்தை தான் நிறைவேற்றுன்னு சொல்லி சமாதானமாக இருந்தாங்க. உள்ளத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆமாம், இந்த சமாதானத்தை யாரும் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை, இந்த உலகத்தில் எதையுமே நாம் இழந்து போனால் கூட இயேசுவின் அன்பை நாம் என்ன செய்யலை? இழக்கவே இல்லை. இயேசு நமக்கு போதுமானவராக இந்த ஆண்டு முழுதும் நம்மளோட இருந்தார் இல்லையா? சுகம் வரும்போது பலவீனம் வரும்போது நம்முடைய பிள்ளைகளால் எவ்வளோ கஷ்டங்கள் இல்லையா? அநேகாண்ட பிள்ளைகள் கீழ்ப்படியாமையினால் அந்த பாவங்களுக்கு அடிமைப்பட்டு மதுபானத்துக்கு அடிமை, போதை வஸ்துக்கு அடிமை, இப்படி எவ்வளோ பாவ பழக்கத்தில் இருந்தாங்க. ஆனாலும் ஏசப்பாட்ட நம்ம வந்தபோது ஏசப்பா என்ன செய்தாங்க? அந்த பாவ பழக்க வழக்கங்கிறது நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்தாங்க? விடுவிச்சாங்க. செல்லுக்கு அடிமைப்பட்டு பிள்ளைகள் இருப்பாங்க, ஒழுங்காக வேலைக்கு போகிறதில்ல, தொழிலில் கஷ்டம், வறுமை, தோல்வி, எவ்வளோ பாடுகள், எதையெல்லாமோ நம்ம இழந்த நிலையிலும் கூட கர்த்தர் என்ன செய்யலை? நம்ம கூட இருந்து நம்ம ஒன்றையும் அவர் இழக்க வைக்கலை, எல்லாவற்றையும் நமக்கு திருப்பி தந்தாங்க இல்லையா? அந்த ஒரு சமாதானம் உள்ளத்தில் நமக்கு நிறைவே தந்துச்சு இல்லையா? ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நம்ம நித்திரை செய்தோம் அல்லவா? கர்த்தர் அல்லவா நம்மை தாங்கினார். நம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை அல்லவா?
அவருடைய கிருபை இல்லையா? இந்த ஆண்டு முழுவதும் அவர் நம்முடைய கிருபையினால் அவர் என்ன செய்தார்? நம்மளை நிரப்பினார். நல்ல சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நல்ல சரீர சுகபலன் ஆரோக்கியத்தை தந்து இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஒரு பாதுகாப்பை தந்தார் அல்லவா? எங்கெல்லாம் சென்றோம், நம்ம உட்காரும்போது நடக்கும்போது படுக்கும்போது ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்களா? நான் உனக்கு துணை இருக்கிறேன் மகளே, நீ தனிமையில் இல்லைன்னு சொல்லி நம்மளோடு இருந்தாங்க. சில நேரங்களில் தூதனை கூட அனுப்பி நம்மளை பாதுகாத்தாங்கல்ல. அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது, அவருடைய அன்பு எவ்வளோ பெரியது. ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய தயவு பெரியது. இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை பாதுகாத்தார் இல்லையா? அவருக்கு நம்ம முழு மனதோடு நன்றி சொல்லணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இதை தான் நினைச்சு ஒரு பக்தர் இவ்வளவா இப்படியாக பாடுகிறார். நாங்கள் அது கொஞ்சம் ஒரு கவி பாடுறோம். அது பிறகு நாம் இயேசப்பாவுக்கு இதுவரும் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வானாலெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகின்றார். வானாலெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இப்போது நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேலைக்காகவும் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் செய்த எல்லா இரக்கங்களை நினைத்து நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தாவீது ராஜாவோடு சேர்ந்த ஆண்டவரே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று முழு இருதயத்தோடுமே துதித்தார் ஐயா. நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ துதிக்கு பாத்திரார் ஆண்டவரே. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், ஆதரித்தீர், பராமரித்தீர், கூட இருந்தீர், கடந்து வந்தீர், தப்புவித்தீர் ஐயா, சிறப்படுத்தினீர் ஐயா, போதித்தீர் ஐயா, உணர்த்தினீர் ஐயா, எங்களுக்கு முன் சென்றீர் ஐயா, கோணனானவர்களை செவ்வையாக்கினீர் ஐயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய குடும்பங்களை ஆதரித்தீர் ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வித்து தந்தீர் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பு வேலை வாய்ப்பில் கூட இருந்தீரப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, பலவீனப்பட்ட நேரங்களிலே சுகத்தை தந்தீரையா, எங்கள் விண்ணப்பத்தை கேட்டீரையா, எங்களுடைய கண்ணீரை துடைத்தீரையா. உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கி எங்களை உமோடு கூட சேர்த்து கொண்டீரையா. உமக்கு நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஆண்டவரே, நீ துதிக்கு பார்த்துறார் ஐயா. இந்த நீ ஆண்டவரே ஒன்றுக்கு உதவாத எங்களை நீ தெரிந்து கொண்ட தயவுக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம், எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. இந்த வருகிற ஆண்டில் நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா. உங்களுடைய நீதியின் கரத்தினாலே எங்களை அரவணைத்து கொள்ளுங்க ஐயா. உங்களுடைய ஆண்டவரை மந்தைக்குள்ளே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா.
ஐயா. நாங்கள் உடைய மேய்ச்சலின் ஜனங்களும் உடைய கைக்குள்ளான ஆடுகளுமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் நல்ல மேய்ப்பர் ஆண்டவரே. தாவீதை போல கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன் என்று சொன்னது போல் ஆண்டவரே, வருகிற ஆண்டிலும் ஆண்டவரே எங்களை குறைவில்லாதபடிக்கு நிறைவாய் காப்பீர் என்று சொல்லி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. பலவீனப்பட்ட நேரங்களை மாற்றித்தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பண பிரச்சனைகளை நீக்கித்தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல எதிர்காலத்தை அமைத்து தாங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பிள்ளைகள் போக்குவரத்திலே நம்முடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும் ஐயா. ஆபத்துக்கு தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து தாங்க ஆண்டவரே. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வைத்து வியாதியை விலக்குங்க ஆண்டவரே. ஐயா, உம்முடைய சமூகம் இரவும் பகலும் எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கே துதி ஸ்தோத்திரம் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், குரூப் டிஸ்கஷன்லாம் நல்லா கவனிச்சிங்களா? உங்களோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கிடச்சிருச்சா? பார்த்தீங்களா, ஈசப்பா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எவ்வளோ அழகாக அற்புதங்கள் அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கும் எனக்கும் இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமாக்கா. அக்கா இப்போ கூட நம்ம மத்தியில் மேகலா ஆண்டி இருக்காங்க. வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களும் நம்ம கூட பகிர்ந்து கொள்வாங்க. ஜெபத்தோடு கேளுங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷம் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஆண்டோடைய கிருபையினால் கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வந்து அவருடைய கண்கள் நம்ம மேல் பதிக்கப்பட்டிருக்குது. அவர் நம்மளை இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறாங்க. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்தவங்க இந்த நாளில் இல்லவே இல்லை. ஆனால் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு என்ன செய்திருக்காங்க? ஜீவனை கொடுத்துருக்காங்க, பலனை கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவரை துதிக்க நம்ம மகிமைப்படுத்த ஆண்டவர் பலனை கிருபை கொடுத்துருக்குறாங்க. அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். இந்த வேளையில் கூட நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானித்து ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக துதிக்கிறையா. இந்த வருஷத்தில் கத்தாவே மட்டும் எங்களை கண்மணியை போல் பாதுகாத்து வந்தீங்களே, அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறையா. நீர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, இரக்கத்துக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறையா. நீர் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணுன்றதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறையா. அப்போ இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் இன்னும் நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீங்க ராஜா. ஒரு புதிய ஆண்டுக்குள் போவதற்கு முன்பதாக எங்களை நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம், ஆயத்தப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையினால் கிருபையினால் எங்களை முடிச்சுட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம், தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறது நேச பிதாவே, ஆமேன். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பின்பாகம், இம்மட்டு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் அடிக்கடி என்ன செய்யும்? யுத்தம் நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி யுத்தம் நடந்துட்டு அப்படி பெலிஸ்தர்கள் ஜெயம் பெறுவாங்க. ஒரு சில நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயப்பெறுவாங்க. பெலிஸ்தர்களுக்கு இஸ்ரவேலுக்கும் ரொம்ப யுத்தம் நடந்துச்சு. அவங்க பின்தொடர்ந்தே வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக என்ன ஆயிடுச்சுன்னா, உடன்படிக்கை பெட்டியை கூட பிடிச்சிட்டு போயிட்டாங்க, எடுத்துகிட்டு போய் அதை அவங்க தாகூனின் சிலைக்கு முன்னாடி வச்சாங்க. அது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி அந்த தாகூன் சிலைலாம் என்ன செய்திருச்சு? உடஞ்சி விழுந்ததுனால அதுக்கு பிறகு அங்கே வாதைகள் வந்துச்சு. வாதைகள் வந்தோட தேவனால் உண்டான பயங்கரம் அந்த எகிப்து தேசத்து, இந்த பெலிஸ்தியர் தேசத்தில் உண்டானதுனால அந்த உடன்படிக்கை பெட்டியை அடிச்சுட்டாங்க, அவங்க அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே அது வந்து மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலே இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படி அவன் குமாரனாகிய எலியேசரை நினைச்சதாங்களா பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத்தனிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து நினைச்சதாங்களா புலம்பிக் கொண்டிருந்தாங்களா. இப்போ இந்த
உடன்படிக்கை பெட்டி இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே அவங்களுக்குள்ளே வரணும். இதை நினச்சி அவங்க துதிச்சு புலம்பிகிட்டே இருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா இதை கொண்டுட்டு வர்றதுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் உங்களை தாழ்த்தி நீங்கள் ஒப்பு கொடுங்க, உங்கள் பாவத்தெல்லாம் விட்டு மனம் திரும்புங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாங்க, விடுதலை கொடுப்பாங்க, பெலிஸ்தருடைய கையிலேருந்து உங்களை என்ன செய்வாங்க, ரட்சிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க, தகன பலியாக தங்களை அர்ப்பணித்தாங்க. இப்படி அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணாங்க. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். சாமுவேல் சர்வாங்க தகனபலியை செலுத்துகையில் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்களா? பட்டு விழுந்தார்களா என்னாச்சு? அப்படியே என்ன செய்யுது, ஒரு செடி பட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செடி என்ன செய்யாது, முளைக்கவே முளைக்காது. ஒரு சில நேரம் ஒரு சில மரங்கள் வந்து மேலே நல்ல பச்சையாக தான் இருக்கும், ஆனால் அப்படியே என்ன செய்துட்டு வரும், இலையெல்லாம் உதிர்ந்து அப்படியே காஞ்சிட்டு வரும். சொல்லுவோம் வேர் பட்டு போயிடுச்சு. வேர் பட்டு போன பிறகு மேலே என்ன செய்யும், அப்படியே காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பாருங்கள், இஸ்ரவேலுக்கு முன்னாடி பெலிஸ்தர்கள் பட்டு விழுந்து போனாங்க. அதுக்கு பிறகு பெலிஸ்தர் இஸ்ரவேல் மேலே என்ன செய்ய முடியலை, தலை தூக்கவே முடியலை. அப்போது சாமுவேல் என்ன செய்கிறாங்க, ஒரு தூணை நிப்பாட்டி அந்த மிஸ்பாவுக்கு சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கு நடுவாக நிறுத்தி இம்மட்டு கர்த்தர் எங்களுக்கு என்ன செய்தாங்க, உதவி செய்தார் என்று சொல்லி என்ன செய்தாங்க, அதுக்கு எபனேசர் என்று சொல்லி பெயர் வச்சாங்க. ஆண்டவர் நமக்கு இம்மட்டு நம்மளை நடத்தி வந்திருக்காங்க, இந்த நாள் வரைக்கும் நம்மளை நடத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண. அதை சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாங்க 103ஆம் சங்கீதத்தில் 1-2 சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாத நீ மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நாளில் நம்ம ஆண்டவரை நம்ம துதிக்கணும், நம்முடைய ஆத்துமாலேருந்து துதிக்கணும், அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணி அவர் செய்த உபகாரங்களை என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. அப்போ இந்த ஆண்டவர் நமக்கு எத்தனை உபகாரங்களை செய்திருக்காங்க, எத்தனை நன்மைகளை செய்திருக்காங்க, அதை நினச்சி ஆண்டவர் என்ன செய்யணும், துதிக்கணும். சங்கீதக்காரர் தாவீது பாருங்கள், அவர் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஆண்டவரை துதிக்க தான் செய்வார். துதிச்சுட்டு கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுது என் ஆவியில் இருக்குது. என் ஆத்துமா கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டும், என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, ஏன் கலங்குறா, ஏன் தகைக்கிறா, நீ துதி துதி அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த வருஷத்தின் கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். நிறைய காரியங்கள் ஆரம்பத்தில் இருந்து நம்ம விரும்பி ஜெபம் பண்ணின காரியங்கள் இந்த நாளில் அது இன்னும் ஒரு சில காரியங்கள் நடக்கவே இல்லை. நம்ம சோர்ந்து போயிருப்போம். இந்த வருடம் முழுவதும் நான் ஜோமனி தான் பார்த்தேன், ஒரு காரியமும் என் வாழ்க்கையில் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. இல்லை, நீங்கள் அதெல்லாம் நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு எவ்வளோ உபகாரங்களை பாராட்டியிருக்காங்க, எவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்திருக்காங்க, எத்தனையோ கிருபைகளை நமக்கு பாராட்டியிருக்கிறாங்க. அவர் செய்த இரக்கம் எவ்வளோ பெரியது இல்லையா, நம்ம மேலே இரக்கமாக இருந்தாங்க. இதெல்லாம் நினச்சி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். இந்த 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாஸ்தோம் அப்படின்னு சொன்னோன்னா, தாவீது ராஜா அப்போ பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது தாவீது போன இடத்துல எல்லாம் ஒரு வெற்றியை கொடுத்தாங்க. ஒரு வெற்றியோடு கூட என்ன செய்தாங்க, திரும்பி வந்தாங்க. இப்படி இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் பிறகு சமாதானமாக இருக்கும்போது இப்போ அவர் சொல்கிறார், ஆண்டவரே எல்லா காரியத்திலையும் என்னை ஆசீர்வச்சிருக்கீங்க, நான் எவ்வளோ பெரிய அரண்மனையில் இருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு ஆலயத்தை நான் என்ன செய்யணும், கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினார். பார்த்துக்காங்க. உடனே நாத்தான்வேல் தீர்க்கதரிசிட்ட கூட சொல்கிறாரு, நான் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை நான் கட்ட விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி. உடனே அது ரொம்ப நல்ல விருப்பம், நீங்கள் செய்யுங்க, கர்த்தர் கூட இருப்பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நாத்தான்வேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு போனாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தாங்க. இவனுடைய கையினால் என்ன செய்ய, தாவீது ராஜாவுடைய கையினால் ஆலயத்தை கட்டக்கூடாது, அவன் குமாரன் தான் என்ன செய்வாங்க, கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி நிறைய காரியங்களை பேச ஆரம்பித்தாங்க. பேச ஆரம்பிக்கும் போதா அப்போ
தாவீது சொல்கிறாங்க பாருங்களேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாத்தான் இந்த எல்லா வார்த்தைகளின்படியும் இந்த எல்லா தரிசனத்தின்படியும் தாவீதுக்கு சொன்னான். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கு கொண்டாந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், இதுவரைக்கு கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாக இருக்குது என்று கர்த்தராகிய ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாக இருக்க காலத்தின் செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. தாவீது ராஜா சொல்கிறாங்க பாருங்களா, இதுவரைக்கும் என்னை நடத்தி வந்தீங்க, இதுவரைக்கும் இப்படி என்னை நடத்தி வர்றதுக்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னாங்க. இதில் பாருங்கள் 9ஆம் வசனத்தை, இதில் ஒரு சில வசனத்தை நம்ம பார்க்கலாம். தாவீது எப்படி இதுவரைக்கும் அவரை நடத்தி வந்தாங்க, என்னெல்லாம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி 9ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக என்ன செய்தே, நிர்மூலமாக்குனேன். இங்கே 16ஆம் வசனத்தில் உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை என்ன செய்தே, நீங்களாக்குனேன். அப்போ தாவீதுக்கு ஃபுல்லாக சத்துரு தான், அவனை சூழ்ந்து சத்துரு தான் இருந்தாங்க. ஏன் சொல்கிறேங்க, ஒரு ராஜாவே தாவீதுக்கு விரோதமாக எழுப்பின்னு அவனை கொலை செய்யணுன்ற அளவுக்கு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் யார் கூட இருந்தாங்க, தாவீதோடு கூட இருந்தாங்க. இந்த ஆண்டு முழுவதும் நம்ம கூட ஆண்டவர் இருந்தாருங்க பார்த்தீங்களா. இதுவரைக்கும் நம்ம கூடயே இருந்து நம்மளை காத்து வந்தாங்கல்ல, அதுக்கு நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரப்படணும். அது மாத்திரம் இல்லை, சத்துருக்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி அவங்களை அழிச்சாங்கல்ல. சத்துருக்களுக்கு முன்பதாக நம்மளை வெட்கப்படுத்த உடலையே, ஆண்டவர் நம்மளை கைவிடலையே, அதை நினச்சி நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். பிசாசு எவ்வளோ பாய தந்திரங்களை கொண்டு வந்து நம்மளை அழிக்கணும்னு சொல்லி திட்டம் பண்ணனா, ஆனால் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தாங்கல்ல, அதற்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுத்தாங்கல்ல, அதை நினச்சி நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அது மாத்திரம் இல்லை, அந்த சத்துருக்களெல்லாம் நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோரின் நாமத்துக்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பூமியில் உள்ள பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமம் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்கிறாங்க. நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய நெற்றியில் என்ன செய்திருக்காங்க, எழுதியிருக்கிறாங்க. அவருடைய பிள்ளை என்று சொல்லி நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்குறாங்கல்ல. இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைன்னு சொல்கிற சந்தோஷத்தை காட்டிலும், மகிழ்ச்சியை காட்டிலும், பெருமையை காட்டிலும் வேறு எதுவுமே கிடையாது. நான் ஏசப்பா பிள்ளை, ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க, என்ன ஆசீர்வதிக்கிறாங்க, என்ன நடத்துகிறாங்க, அவர் நம்மளை பெருமைப்படுத்துகிறாங்க, அவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறாங்க. அவர் நம்ம கூட இருக்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நினச்சி நம்ம ஆண்டவரை என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். வேலை பார்க்குற இடத்துல ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்குறாங்கல்ல, குடும்பத்தில் ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்குறாங்கல்ல, நம்மளுடைய சுற்று சபைகளில், நம்மளுடைய சுற்று வட்டாரங்களில் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சுருக்காங்கள, நம்மளை மேன்மைப்படுத்தி வச்சுருந்தாங்கல்ல, அதுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்ம பலனுள்ளவங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு கிருபையை நமக்கு தந்தாங்கல்ல, அதை நினச்சி நம்ம ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணணும். வருஷத்தின் கடைசியில் வந்துட்டோம், கடைசியில் வந்துட்டோம். இம்மட்டு நம்மளை பாதுகாத்த ஆண்டவர், இம்மட்டு கூட உதவி செய்தார் சொல்லி எபேசன்னு சொல்லி வச்சாங்கல்ல. இன்னைக்கு இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்த ஆண்டவரை நினைத்து நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோம். எதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், அவர் நம்ம கூட இருக்கிறதுனால, சத்துருடைய கையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்குனதுனால, நம்முடைய பெயரை நம்ம பெருமைப்படுத்தினதுனால. அது மாத்திரம் இல்லை பாருங்கள், 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10-11. நான் என் ஜனமாய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும், இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரைக்கும் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். இன்றைக்கி என்ன பார்த்தோன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்தில் வழி நடத்தி வந்தாங்க. நிறைய சத்துருக்கள் அவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நியாயாதிபதிகள் காலத்தில் இவங்க நிறைய நேரம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கும்போது யாருடைய கையிலையாவது நினச்சிவாங்க ஒப்பு கொடுத்தாங்க, சிறுமைப்படுத்தப்பட்டாங்க, அவங்க என்ன செய்தாங்க, ரொம்ப வேதனையான பாதையில் கடந்து வந்தாங்க. இனி நான் என்ன செய்ய மாட்டேன், சிறுமைப்படுத்த மாட்டேன். கடந்த நாட்களெல்லாம் சிறுமைப்பட்ட அனுபவம் இருந்துச்சு இல்லையா,
பாருங்க, நீ இனி சிரமப்படுவதில்லை, இனி நீ தொய்ந்து போவது இல்லை. ஆண்டவரை நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து ஆண்டவர் நம்மளை நிலைநாட்டி வச்சிருக்காங்களே. நம்ம நிர்மலமாகாதுக்கு தேவனுடைய கிருபை, ஆண்டுடைய கிருபை நம்மளை இம்பட்டு நடத்தி வந்துச்சுல. அதை நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண. யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடலைன்னு சொல்லி நம்மளை கைவிடாத நேச நம்மளை நிலைப்படுத்தியிருக்காங்களே, ஸ்திரப்படுத்தியிருக்கிறாங்கல்ல. அதற்காக நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு இளைப்பாறுதலை நமக்கு என்ன செய்கிறாங்க? அதை தர்றாங்க. வருத்தப்பட்டு பாரசம்குரல் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதலை தருவேன். இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறீங்களே, எவ்வளோ வருத்தம், எவ்வளோ பாடு, பிள்ளைகள் நிமித்தம், குடும்பத்தில் உள்ள ஒரு சில நபர்கள் நிமித்தம் மனசுக்குள்ள நிம்மதி இல்லைல்ல, சந்தோஷம் இல்லை, வேதனை இல்லைல்ல. ஆண்டவர் இளைப்பாறுதலை தர்றாங்க. வருத்தப்பட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் வெடிக்க வேண்டாம். இந்த வருஷத்தில் ஆண்டவர் அந்த எவ்வளோ வேதனையில், எவ்வளோ கஷ்டத்தில், எவ்வளோ பாடுகளையும் அழகாக ஆண்டவர்களை வழிநடத்திட்டு வந்தாங்கல்ல. அதை நினைத்து நீங்கள் ஆண்டவரை என்ன செய்யுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரை துதிக்க நீங்கள் ஆரம்பிக்கணும். நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்தாங்க. இளைப்பாறுதலை, ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் தந்தாங்கல்ல. அதான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறாங்கல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்ன செய்வாங்க? நடத்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்ன செய்கிறாங்க? கொண்டு போய் நடத்துகிறாங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாங்க. அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் நம்மளை நிரப்பி நமக்கு ஒரு அமைதியான ஒரு இளைப்பாறுதலை தர்றாங்க. அது மாத்திரம் இல்லை பாருங்கள், 12ஆம் வசனத்தில் உன் சந்ததியை என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நம்மளை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, நம்முடைய சந்ததியை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாங்களா? ஆசீர்வதிக்கிறாங்களா. நம்ம பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாங்க. சந்ததியாக ஆண்டவர் என்ன செய்கிறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. ஆபிரகாம் மரித்த பின்பு கர்த்தர் ஈசாக்கை என்ன செய்தாங்க? ஆசீர்வதித்தாங்க. ஈசாக்குக்கு பிறகு யாக்கோப்பு ஆசீர்வதித்தாங்க. அந்த யாக்கோப்பு இதை சொல்லும்போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோப்பின் சுதந்திரத்தினால நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க எப்படி அழகா ஒவ்வொரு ஆசீர்வாதம். அப்ரஹாமின் ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வந்துச்சு, ஈசாக்கின் ஆசீர்வாதம் யாக்கோப்புக்கு வந்துச்சு. அந்த யாக்கோப்பின் ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் வந்துச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிமித்தம் நமக்கு அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பிறந்ததுனால எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாங்க. நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிச்சிருக்காங்க. அதனால நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் எவ்வளோ நமக்கு செய்திருக்காங்க. நம்ம பிள்ளைங்க வாழ்க்கையில் எவ்வளோ அற்புதமான அதிசயத்தை செய்திருக்காங்களே, அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். ஒரு சில காரியங்கள் நடக்கலைன்னு சொல்லி வேதனைப்பட வேண்டாம். இந்த கடைசியில் ஆண்டவரே என் பிள்ளைகளை நீ பாதுகாத்தீங்க, என் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்தீங்க, என் பிள்ளைகளை நீ கூட இருந்து நீங்கள் வழிநடத்தினீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் 14ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, 2 சாமுவேல் 7:14, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனுக்கு மன்னித்து அவனுடைய மனுஷனுடைய நாற்றினாலும் மனுஷனுடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடம் என்று என் கிருபை விளக்கினது போல அவனை விட்டு விளக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கு உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன் ராஜஸ்தானம் என்றென்றைக்கு நிலை பெற்றிருக்கும் என்றார். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக தாவீதுகிட்ட சொல்கிறாங்க, நான் சவுலை விட்டு விலகின மாதிரி நான் உன்னை விட்டு விளக்க மாட்டேன், உன்னுடைய சந்ததியை என்ன செய்வேன்? இந்த சந்தானத்தில் நிலைப்படுத்துவேன். தப்பு பண்ணினாங்கன்னா அவங்கள சீர்படுத்துவேன், ஸ்திரப்படுத்துவேன், அவங்களை தண்டிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள், நம்ம அவருடைய பிள்ளைங்க நித்திய ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக மாறணும். பார்த்துக்காங்க, நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தியிருக்காங்க. அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போகணும்னா ஆண்டவர் நம்மளை நினைச்சுவாங்க சிட்சித்து கடிந்து கொண்டு அவருடைய பாதையில் நம்மளை கொண்டு போய் நினைச்சுவாங்க, சரியாக நம்மளை நடத்துவாங்க. நம்ம அவருடைய பாதையில் நம்ம போகிறதுக்காக வழி இதில் இங்கே போகாத, இந்த பக்கம் போகாத, இப்படியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நேசிக்கிற பிள்ளைகளை நம்ம கண்டிக்கிறோம், சிட்சிக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவர் அவர் நேசிக்கிற பிள்ளைகளை சிட்சிக்கிறாங்க, கடிந்து கொள்கிறாங்க, சரியான பாதையில் நடத்துகிறாங்க. அவங்க சிங்காசனம் ஒரு நாள் என்ன செய்யாது? இடிஞ்சு போகவே போகாது. அதை அப்படியே நிலைப்படுத்துகிறாங்க. சரியாக நடத்தி கிருபையை என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை விட்டு விலக்கவே மாட்டாங்க. அவருடைய கிருபை நமக்கு பெரியது. பார்த்துக்காங்க, அவருடைய கிருபை இல்லாட்டினா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய கிருபையினால் நம்முடைய கொம்புகள்லாம் என்ன செய்கிறாங்களா? உயர பண்ணுறாங்க. நம்முடைய சந்ததியை அப்படி ஆசீர்வதித்து நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்கிறாங்களா? உயர பண்ணுறாங்க. அது மாத்திரம் இல்லை, சங்கீதம் 71:17 சொல்லுது,
சிறு வயது முதல் ஆண்டவர் என்ன செய்தாங்க, போதித்து வந்து அவருடைய அதிசயத்தை விளங்க பண்ணாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணினாங்கல்ல, அதை நினச்சி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை நன்மைகளை செய்திருக்காங்க, எத்தனை கிருபைகளை பாராட்டியிருக்காங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க, பலனை கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் நம்ம குடும்பமாக உயிரோடு கூட ஆண்டவர் நம்மளை வச்சு ஆண்டவர் ஆராதிக்க கிருபை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாள் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க கிருபை தந்தாங்களே, ஒவ்வொரு சண்டே நம்ம சர்ச்சுக்கு போய் அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள நம்ம கிருபை தந்தாங்கல்ல, அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம பிள்ளைங்க சத்தியத்தில் நடக்காத சொல்லி சந்தோஷத்தை கொடுத்தாங்களே, அதை நினச்சி நீங்கள் ஆண்டவரை என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் சரியாக நம்மளை என்ன செய்கிறாங்க, போதிக்கிறாங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியோட காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம மேலே கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லி நம்மளை வழிநடத்தி வந்தாங்கல்ல, அதை நினச்சி நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும், துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும். அது மாத்திரம் இல்லை பாருங்கள், ஆண்டவர் அவ்வளோ அழகாக தாவீதை நடத்தினாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் தாவீதை மாத்திரம் நடத்தலை, நம்ம ஒவ்வொருவரையும் நடத்தினாங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம 9ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, சாஸ்திரிகள் வந்து கிழக்கில் நட்சத்திரத்தை பார்த்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, இது ஒரு ராஜா பிறந்திருக்காருன்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்காக அவங்க வர்றாங்க. அப்படி வரும்போது போய் அரண்மனையில் போய் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஏறுது அப்படியே பயப்படுறாங்க, இங்கே ஒருத்தருமே பிறக்கலையே, ஒரு ராஜா பிறக்கலையே அப்படின்னு ஒன்று, எங்கேயோ பிறந்திருக்காங்கன்னு சொல்லலாம் கேட்டு, நீங்கள் யார் ராஜான்னு நினைக்கிறீங்களோ அவங்கள போய் நீங்கள் பார்த்து பணிந்து கொண்டீங்கன்னா என்கிட்டையும் வந்து என்ன செய்யுங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்போ வழி தவறி ஏதோ ராஜானோன்னு பெரிய இடத்துல தான் பறப்பாங்கன்னு சொல்லி போனாங்க. அது நேச்சுரலாக நடக்கிறது தான். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காங்க, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்ன செய்தாங்க, அடைந்தார்கள். இந்த சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் வழி நடத்துச்சு, பிள்ளை இருந்த இடம் வரைக்கும் என்ன செய்து கொண்டு போய் விட்டுச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எத்தனையோ தடவை நம்மளை அழகாக நம்மளை நடத்துகிறாங்கல்ல, உண்மையாகவே அவருடைய வழி நடத்துதலை வந்து நம்ம அறிஞ்சிக்கிட முடியும். நமக்கு பாதை தெரியாது, நம்ம என்னமோ பாதையில் நம்ம போய்கிட்டு இருப்போம், நம்ம போகிற பாதை சரியில்லைன்னு கூட நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆண்டோடைய கரத்தில் அந்த நேரம் கொடுத்து, ஆண்டவர் நான் எப்படி போகணும், என்ன செய்யணும்னு எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. அந்த சரியான பாதையை ஆண்டவர் என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. நாங்கள் ஒரு தடவை மூணாருக்கு நாங்கள் போனோம். மூணாருக்கு போகும்போது நாங்கள் கொஞ்சம் இங்கே புறப்படுறதுல லேட் ஆன உடனே அங்கே போகும்போது கொஞ்சம் ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு. லேட் நைட் ஆனால் அங்கே நிறைய டிராஃபிக்லாம், அங்கே ஒன்றும் பஸ்ஸெல்லாம் ஓடலை, ஒன்றும் பண்ணலை. அப்போது எந்த பக்கம் போகணும், எந்த பக்கம் இது பண்ணணும்னு தெரியல. நாங்கள் போயிட்டோம். முதல்ல ஒரு பக்கம் போகும்போது அங்கே பாறை விழுந்துருச்சு, நீங்கள் இந்த பக்கம் போக முடியாது, அதனால் வேறு ரூட்டில் போங்கன்னு சொல்லி எங்களை சொல்லிட்டாங்க. உடனே நீங்கள் பாறை விழுந்தா அது ரோடு பிளாக் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு வேறு பக்கம் போகும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போனால் இந்த டிரைவருக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல, அப்படியே வேலை போகுதும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்போது நான் சொல்கிறேன், எனக்கு இந்த பாதை வேறு மாதிரி தெரியுது, இந்த பக்கம் போகாது, நம்ம இந்த பக்கம் நம்ம மூணாருக்கு போகிறதுக்கு போக முடியாது, நம்ம இந்த பக்கம் தான் போகணும் அப்படின்னு. உடனே ராத்திரி ரொம்ப இது வீடே இல்லை, எல்லாம் பூட்டி கிடக்குது. அப்போது ஒரு வீட்டு முன்னாடி லைட் இருந்துச்சு. உடனே நாங்கள் இந்த வீட்டு முன்னாடி இருக்க கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னா அவங்க கூப்பிட்டாடுறது கதவே திறக்கலை. நாங்கள் லேடிஸாக போய் ஊழியத்துக்கு போகிறோம், சின்ன பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு போகிறோம், எல்லோரும் நாங்கள் ஒரு காரில் நாங்கள் போயிட்டுருக்கோம். போகும்போது அப்போ இப்படி அந்த ரோட்டில் நிற்கிறோம், ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ ஏசப்பா நாங்கள் என்ன செய்யணும்னு
எங்களுக்கு தெரியல. அதுவும் இந்த மலை பிரதேசத்தில் நம்ம வந்து உட்காந்துருக்கோம். ராத்திரி வேலை, ராத்திரி வந்து யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? காட்டு மிருகங்களுக்கு தான். அந்த அவங்க தான் அவங்க ராத்திரி ரோட்டில் வரணும். நாங்கள் வரக்கூடாது ஆண்டவரே, என்ன ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க, இப்போ நாங்கள் எப்படி பாதையில் போகிறோன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது மேலேருந்து ஒரு ஏதோ லைட்டு வந்துச்சு, வண்டி தெரிகிற மாதிரி. உடனே நாங்கள் எல்லோரும் வாங்க வாங்க அந்த ஒரு வண்டி வருது நம்ம அவங்ககிட்ட கேட்டுவோன்னே அவங்க கேட்ட ஒரு ஆட்டோ டிரைவர் வர்றாரு. இப்போ ஊனாக்கு இப்போ மேலே போகாதீங்க, நேராக கீழே வாங்க, கீழே வாங்க, பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக போகிறாரு. அப்போ படபட நாங்கள் காரில் எல்லோரும் வேனில் ஏறிட்டு அவங்க போனால் அந்த ஆட்டோக்காரர் அப்படி போகிறாரு. அவர் தூரத்தில் போகிறாரு, அவ்வளோ வேகமாக போகிறாரு. போனோடனே நாங்களும் அங்கே போனோன்னா ஒரு இடத்துல வரும்போது இந்த பக்கமே இந்த மேலே ஒரு பக்கம் போகுது, கீழே ஒரு பக்கம் போகுது. அங்கே போனோன்னா அது எங்கே போச்சுன்னே அந்த ஒரு லைட் எங்களுக்கு முன்னாடி போன மாதிரியே இருந்துச்சு, ஒரு ரெட் லைட்டு. அப்போ போன மாதிரி ஒன்று இந்த பக்கம் போயிடுச்சோன்னு அப்போ நான் சொன்னேன், இல்லை ஒரே ஒரு ரெட் லைட் வந்து எனக்கு இந்த பக்கம் தான் போச்சு, நம்ம நேராக மேலே தான் போகணும், இந்த சைடு நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டோம். போன உடனே அங்கே போனீங்க பார்த்தீங்கன்னா நிறைய யானை அப்படியே அந்த கூட்டம் கூட்டமாக அப்போ தான் எங்களுக்கு முன்னாடி என்ன செய்ச்சு போயிடுச்சு பார்த்துக்கங்க. அப்போ தான் யோசித்து நாங்கள் அந்த டிரைவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதிச்சாங்க பார்த்துக்கங்க. அதுக்கு பிறகு அந்த கரெக்டாக அந்த இடத்துல போய் அந்த ரோடை பிடிச்சிட்டு நாங்கள் போயிட்டோம். கர்த்தர் எங்களை எவ்வளோ பாதுகாத்தார்ன்றதே நாங்கள் அன்றைக்கி உணர்ந்தோம். ஒன்று. ரெண்டாவது, எங்களுக்கு முன்னாடி எப்படி ஒரு அழகாக ஒரு முதல்ல ஒரு ஆட்டோ அனுப்புனாங்க, ஆட்டோ ஓடிடுச்சு. ஆனால் ஒரு லைட்டு மாத்திரம் எங்களுக்கு முன்னாடி என்னச்சிச்சு போனதுனால நாங்கள் அதுக்கு பின்னாடி நாங்கள் என்ன செய்தோம், நாங்கள் போய் சேர்றதுக்கு உதவி செய்ச்சு. அப்போ பாதையே தெரியாத நேரத்தில் கர்த்தர் நம்ம நோக்கி பார்க்கும்போது அழகாக பாதையை என்ன செய்கிறாங்க நமக்கு காட்டி அந்த பாதையில் போகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறாங்க. அவர் வழி நடத்துறது கரெக்டாக நம்ம போய் சேர்ற இடத்துல அவர் நடத்துவாங்க. அவர் தவறவே மாட்டாங்க. தான் நான் உனக்கு முன்னாடி சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குறேன். அப்போ ஆண்டவர் நம்ம கோணலான பாதைகளை செவ்வையாக்குற தேவனாக இருக்கிறாங்க. எத்தனை பாதை இந்த வருஷத்தில் நமக்கு நடத்தி வந்தாங்களே, அதை நினச்சி நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னொன்று பாருங்கள், யோவான் 2ஆம் அதிகாரம் எல்லாருக்குமே தெரியும். அந்த கானா ஒரு கல்யாண வீட்டில் ரசம் என்னச்சிருச்சு குறைவுபட்டுச்சு. குறைவுபட்ட போது அந்த மரியாள் வந்து ஏசப்பாட்ட சொன்னாங்க. உடனே என் வேலை வரலன்னு சொன்னாங்க. தண்ணியை நிரப்ப சொன்னாங்க. நிரப்பின உடனே ஏசுக்கிறது அதை எடுத்து வேலைக்காரங்கிட்ட போய் முண்டு கொடுங்கன்னாங்க. உடனே அது போய் கொடுத்தாங்க. அது என்ன செய்துச்சு, திராட்சை ரசமாக மாறிடுச்சு. அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10ஆம் வசனத்தை பாருங்கள். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கு வைத்திருந்தீரே என்றார். ஆண்டவர் கொடுக்கிற காரியம் பார்த்துக்கங்க. அவர் நல்ல ரசம், அது திருப்தியான ரசம். இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கெலாம் போனோம், எங்கேனாலும் சரி முதல்ல நல்லா இருக்கும், அதுக்கு பிறகு என்ன செய்துருவாங்க, எல்லாமே தண்ணி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சரி, ஏதோ அது இந்த உலகத்தில் வந்து ஒரு குறைவு வந்துச்சுன்னா அதை நிறைவாக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. அது முந்தி உள்ளதோட அடுத்தது வரும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு குறையாதான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் மணவாளனாக இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கும்போது நம்முடைய குறைவு என்ன செய்கிறாங்களா, நிறைவாக்குறாங்க. நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வச்சுட்டு இருந்தாங்க, நல்ல அற்புதமாக அதிசயமாக இதுவரைக்கும் நடத்திட்டு வந்தாங்க. அதை நினச்சி என்ன செய்யணும், ஆண்டவரை துதிக்கணும் பாருங்கள். நாலாவது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் நம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க நமக்கு கிருபை கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு காரியத்தை நினச்சி நம்ம என்ன செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யுது, பலவந்த பண்ணப்படுகிறது. பலவந்த பண்ணுகிறவர்கள் அதை என்ன செய்வாங்களா, சுதந்திரித்து கொள்ளுவாங்களாம். இப்போ நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்தை நம்ம ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாங்க, அபிஷேகம் பண்ணியிருக்காங்க, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, கிருபை எங்களை தாங்கட்டும், நம்முடைய பலன் எங்களை தாங்கட்டும்னு என்ன செய்தோம், நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அந்த ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும், போராடி நம்ம என்ன செய்யணும், பிடிச்சிக்கணும். நமக்கு அந்த ராஜ்யம் தான் கட்டாயம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம குடும்பமாக என்ன செய்யணும், அதில் சுதந்திரிக்கணும். குடும்பமாக, கோத்திரமாக, தேசமாக, சபையாக எல்லோரும் நம்ம என்ன செய்யணும், பிரவேசிக்கணும். பிரவேசிக்கப்படுறதுக்கு அதுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் பார்த்துக்கங்க. கேட்டு நம்ம போகணும். மத்தேயு 11ஆம் அதிகாரம்
12 வசனம். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள். அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும். யோவான் ஸ்நானம் சொன்னாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குதுன்னு பிரசங்கம் பண்ணாங்க. ஏசு கிறிஸ்து எடுங்க, அவரும் ஃபஸ்ட்டு பிரசங்கம், மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. நம்ம கடைசி காலத்தில் வந்திருக்கோம். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மளை வழிநடத்தி வந்துட்டுருக்காங்க. அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட போராடி கேட்கணும். ஆண்டவர், எங்கள் குடும்பம், எங்கள் குடும்பம், எங்கள் கிராமம், எங்கள் சபை, எங்கள் தேசம், இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும்னு சொல்லி நம்ம போராடி நம்ம ஜெபிக்கணும். நம்ம பலவந்தம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரிக்கணும். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் இந்த வருஷம் நிறைய பேர் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாங்கல்ல, நிறைய பேர் ஆண்டோடைய பிள்ளையாக மாற்றிருக்காங்கல்ல, அதை நினைத்து நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். நம்ம நிறைய காரியங்களை நம்ம பார்த்த வருஷத்தின் கடைசியில் வந்திருக்கிறோம் இல்லையா? இதுவரைக்கும் நம்மளை நடத்தி வந்திருக்காங்க. இம்மட்டும் நமக்கு உதவி செய்த எபனேசரை நம்ம நினைத்து நம்ம துதிக்கிறோம். அவர் நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமா ஆண்டவரை துதிக்கிறோம். அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நம்ம ஆண்டவரை துதிப்போமா. இதுவரைக்கும் நம்ம நடத்தினது அதை தாவீது சொல்கிறாங்க, நீ இதுவரைக்கும் நடத்தி வரதுக்கு நான் ஏமாத்திரம். உண்மையாம்மா ஆண்டவர் நம்மளை நினைப்பதற்கு நம்ம ஏமாத்திரம் ஒன்றுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட போய் கேட்பேன். இல்லை போய் சொல்லும்போது, ஆண்டவரே நீங்கள் என்னை நினைக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே நீங்கள் என்னை வழிநடத்துறதுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே நீங்கள் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறதுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே நீங்கள் என் மேலே இவ்வளோ கிருபை பாராட்டுறதுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே என் மேலே எவ்வளோ இறக்கமாக இருக்கிறீங்க, ஆண்டவரே இந்த இறக்கத்தை பெறதுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே நான் எந்த விதத்தில் நான் தகுதியே இல்லை, நீங்கள் எவ்வளோ அழகாக என்னை நேசிக்கிறீங்க, ஆண்டவரே என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவேன். நம்ம அப்படி ஜெபம் பண்ணுவோமா ஆண்டவர்கிட்ட? இந்த வருஷத்துக்கு கடைசியில் வந்துட்டோம்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்திட்டு வர்றதுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே இதுவரைக்கும் நடத்திட்டு வர்றதுக்கு நான் ஏமாத்திரம், என் ஜீவனை பாதுகாத்துட்டு வந்தீங்களே நான் ஏமாத்திரம். அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் இவ்வளோ கிருபைகளை கொடுத்துருக்குறாங்கல்ல, எத்தனையோ பேருக்கு இது இல்லாத சாக்கியத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்காங்கல்ல, அதை நினச்சி நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்ம நிர்மலமாக அதுக்கு தேவனுடைய கிருபைமா. ஒவ்வொரு நாளும் அவருடைய பலத்தால் நம்மளை இடைக்கட்டுறாங்கல்ல, ஆண்டோடைய கிருபைமா. அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் செய்த உபகாரம் எவ்வளோ பெருசு இல்லை, எவ்வளோ பெருசு. நல்ல ஒரு டிஸ்கஷனில் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ செய்தாங்கல்ல, அதை நினச்சி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? முறுமுறுக்க வேண்டாம். ஒரு நிமிடம் இதுவரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்களேன், ஒரு நோட்டை எடுக்கலாம். ஆண்டவர் செய்த நன்மை நீங்கள் எழுதி பாருங்கள், ஆண்டவர் செய்த தீமையை எழுதி பாருங்கள். நீங்கள் பலவீனப்பட்டீங்களா? போய் ட்ரீட்மெண்ட் போனீங்கல்ல, ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தாங்கல்ல, உங்களுக்கு சுகத்தை கொடுத்தாங்கல்ல, அதை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். இப்படி பல காரியங்களை நினச்சி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இதுவரைக்கும் நடத்தி வந்ததற்கு நான் ஏமாத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போமா? அப்படியே கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நமக்கு ஸ்தோத்திராயா. இதுவரைக்கும் நீங்கள் என்னை நடத்தி வந்ததுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் எங்களை நேசிக்கிறதுக்கு, என்னை வழிநடத்துறதுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம், ஆண்டவரே எவ்வளவு அற்புதமாக அதிசயமாக எங்களை வழிநடத்தினீங்களே ஸ்தோத்திரையா. நீர் எங்களுக்கு செய்த சகல உபகாரங்களை நினைத்து நாங்கள் துதிக்கிறோயா. சத்துருக்களை எங்களை விட்டு விலக்கினீங்களே ஸ்தோத்திரமாயா, ஸ்தோத்திரப்பா. எங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தீங்களே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் எங்கள் கூட இருந்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் சந்ததியெல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே, அவர்களை பாதுகாத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. எங்களுடைய பெயரெல்லாம் நீர் பெருமைப்படுத்தினீங்களே, மேன்மைப்படுத்தினீங்களே, அதற்காக துதிக்கிறையா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற அந்த அதிகாரத்தை, அந்த நாமத்தை எங்களுக்கு கொடுத்தீங்களே, அதற்காக துதிக்கிறையா. அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தை நாவியங்களை கொடுத்தீங்களே, அதற்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம்.
துதிக்கிறோமே துதிக்கிறையா. எங்களுக்கா யாவி செய்து முடிச்சிங்களேப்பா மே துதிக்கிறோமே துதிக்கிறையா. ஒரு புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிற ராஜா, புதிய கிருபையை நீங்க தாங்க, புதிய பலனை தாங்க, புதிய அபிஷேகத்தை தாங்க ராஜா. இந்த ஆண்டு நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததை மன்னித்த ஆண்டவரே, வருகிற நாட்களில் உமக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை எங்களிலே போதுமானதாய் விளங்கட்ட ஆண்டவரே. ஏசப்பா, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் எவ்வளவு பெரிதா இருக்குதே, எங்க மேல எவ்வளோ இறங்குனீங்களே உமக்கு ஸ்தோத்திரையா. எங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறீங்களே, எங்களுக்காக மனதிருகும்படி எழுந்திருக்கிறீங்களே. உம்முடைய அன்பு எவ்வளவு பெருசு ராஜா. உம்மை துதிக்கிறோமே துதிக்கிறோமே துதிக்கிற ராஜா. எங்களை கைவிடாத நெய்சராய் எங்களோடு இருந்தீங்களே, எங்களை கரம் பிடித்து நடத்தினீங்களே ஸ்தோத்திரையா. எங்களை சரியான பாதையில் எங்களை நடத்தினீங்களே, எங்களை போதித்தீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இன்னும் உடைய கிருபை பெரிதாய் வெளிப்படட்டும். வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீ பேசுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கிருபினால நன்மையினால முடிசூட்டுங்க ராஜா. உண்மை துதிக்கிறோம், நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிற ராஜா. எங்கள் வாழ்க்கையின் மூலம் நீங்கள் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்னீங்களே, நீங்கள் மகிமைப்படுங்க, நாங்களுமே உயர்த்துகிறோம், நாங்களுமே மேன்மைப்படுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கும் நேச பிதாவே, ஆமென். என்ன ஃப்ரெண்ட்ஸ், தேவ செய்தி கேட்டிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்கல்ல. சிலர் இன்னும் கூட யோசிச்சுட்ருக்கலாம், ஏசப்பா என்ன இன்னும் எனக்கு நன்மை செய்யலை அப்படி யோசிச்சுட்ருக்கீங்களா? கவலையே படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையிலையும் என்னோடய வாழ்க்கையிலையும் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகள் செய்கிறதுக்கு ஏசப்பா ரெடியாக இருக்காங்க. நம்ம எப்போவுமே சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா பதில் கொடுப்பாங்க. சரியா? ஆமாக்கா, இன்னொரு வசனம் கூட எனக்கு ஞாபகம் வருதுக்கா. ஏற்ற காலத்தில் ஏசப்பா நம்மளை உயர்த்துற வரைக்கும் நம்ம அவரோட பலத்த கைக்குள்ளே அடங்கி இருக்கணும்னு வசனம் சொல்லுதுக்கா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் கவலைப்படாதீங்க, ஏற்ற காலம் வரும். ஏசப்பா உங்களை எல்லாத்துக்கும் முன்னால் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல உங்களை வந்து தலை உயர்த்தி வைப்பாங்க. கவலைப்படாதீங்க, நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களை